சார் இந்த வீடியோ தெரியுதே, இந்த வீடியோவில் தெரிகிற இந்த ஷெட்டு அப்படியே வந்தோம்னா இந்த காம்பவுண்ட் வால் இருக்கு இல்லைங்களா, இந்த லேஅவுட்டு, லேஅவுட்டு பாருங்கள், ரோடு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த லேஅவுட் ஒட்டின மாதிரி தான் 2 ஏக்கர் 10 சென்ட் சார். புஞ்சை 2 ஏக்கர் 10 சென்ட் சார். இதுதான் பவுண்ட்ரி சார். இந்த செட்டெல்லாம் இந்த 2 ஏக்கர் 10 சென்ட் கூட சேர்ந்தது சார். இந்த செட்டு ஆல்ரெடி வந்து இது கம்பெனியாக இருந்தது. அதனால் வந்து அதை மிஷினரியெல்லாம் எடுத்துகிட்டு செட்டை மட்டும் விட்டுட்டாங்க. ஃப்ரண்டேஜ் வந்து இந்த தெரியுது இல்லைங்களா, இந்த கண்டெய்னர், இதுதான் ஃப்ரண்டேஜ் சார். நல்லா ஒரு காலத்தில் ரன் ஆகிட்டு இருந்தது. இந்த நோனி ஃபேக்ட்ரி இருக்கிற போது இங்கே நல்லா போயிட்டு இருந்தது சார். இந்த வேலி பார்த்திங்களா, ரூமுக்கு முன்னாடி வேலி அப்படியே வருது பார்த்திங்களா, மாடு கட்டியிருக்காங்களா, அந்த கண்டெய்னர் சார். இதுதான் சார் லேண்டுடைய ஃப்ரண்டேஜ். சென்டரில் ஒரு அரச மரம், ஒரு விநாயகர் வச்சுருக்கிறாங்க. அவங்க சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கிறாங்க. வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கலாம். அவர் விநாயகர் ரொம்ப அழகாக இருக்கார் சார். நான் பார்த்தேன். இந்த விநாயகரை காமிக்கிற பாருங்கள் சார். நல்லா அம்சமாக இருக்கார் சார். ஐயாவை பாருங்கள் சார். இந்த விநாயகரை மட்டும் அப்படியே, அந்த அரச மரமும் விநாயகரை மட்டும் அப்படியே இருக்குது. இங்கே வந்தால் விளக்கேற்றுவர போல இருக்குது ஓனரு. இந்த விளக்கேற்றுறதுக்காக ஒரு ஆளை போட்டு வச்சுருக்காரு. நான் காமிச்சேன் அந்த லேஅவுட்டு, அந்த வெள்ளை செவரு காம்பவுண்ட் வால் பூரா அந்த லேஅவுட்டு சார். இது விட்ட மாதிரி காலி இடம் பூரா நான் சொல்கிறேன் அந்த 2 ஏக்கர் 10 சென்ட் சார். அப்படியே போயிட்டே இருக்கேன் சார். இந்த 10 சென்ட் காமிக்கிறேன் சார். பில் வீடியோ பாருங்கள் சார். விலை வந்து ஒரு ஏக்கருடைய ரேட்டு வந்து இப்போ 3 கோடி ரூபா ஒரு ஏக்கர் சொல்கிறாங்க சார். நம்ம ஓனர்கிட்ட போனோம்னா இமிடியட் செட்டில்மெண்ட்டாண்டா ஏதோ கொஞ்சம் குறைக்கலாம் சார். அவங்க 2.5 வரைக்கும் ஆஃபர் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க சார். இந்த வயல்வெளி வந்து வேற ஆளுது சார். இந்த காலி இடம் வந்து இதில் தான் வருது சார். இந்த முள்ளெல்லாம் இதில் தான் வருது சார். அப்படியே பாருங்க சார். அந்த லேஅவுட் எப்படியோ அதே மாதிரி இந்த இடம் வந்து சார். லேஅவுட் வருது இல்லைங்களா, பக்கத்துலேயே வீடுகள்லாம் இருக்குது. இதுலேயே லேஅவுட்டு போட்டால் நல்லா போகும். இந்த கம்பெனியாக இருக்கிறம்போது இந்த இடம் சூப்பராக இருந்தது சார். இப்போ மெயின்டைன் இல்லாமல் அப்படியே கிடக்கு சார். மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க சார். இது வந்து அந்த கம்பெனி இருக்கும்போது இதில் வேலை செஞ்ச ஆளுகள் வந்து இங்கே தங்குறது சார். இந்த லேபர் குவார்ட்டர்ஸ் சார் இதுக்கு பேர். இது வந்து அந்த லேஅவுட்டு சார். இந்த தெரியுது பாருங்க, பக்கத்தில் வீடு எல்லாம் ஒட்டு மாதிரி, வீடு ஒட்டின மாதிரி தான் இருக்குது சார். இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு வருது சார். 2 ஏக்கர் 10 சென்ட் சார். இதில் வந்து இந்த வீடு இருக்கு இல்லைங்களா, இது பக்கத்தில் என்னமோ கொஞ்சம் இடம் வந்து அனாதினம் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம ஓனர்கிட்ட பேசி அது என்ன பண்ணணும் பண்ணிக்கலாம் சார். ஓனர் இடம் பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, கொஞ்சம் அனாதினம் வெஸ்டர்ன் சைடு இருக்குப்பா, ஈஸ்டர்ன் சைடு இல்லை, வெஸ்டர்ன் சைடு இருக்குதுன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு சைடு தான் இருக்கும் போல இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் தெரியுது இல்லைங்க,
இதுதான் இந்த போஸ்டர்லாம் தெரியுது இல்லைங்களா, இதுதான் பவுண்ட்ரி முடிய போகுது சார். அப்படியே மெயின் ரோடு ஆரம்பிக்குது சார். பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி நிற்கும்னு சொல்லி பட்டா இடம் தான் சார். தண்ணி போகிறதுக்கு இவங்களே வந்து பைப்பு வச்சுருக்காங்க சார். தண்ணி போகிறதுக்கு இதெல்லாம் பட்டா இடம் தான் சார். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படியே வந்தோம்னா இந்த கேட்டு இன்றைக்கி உள்ள நிலவரம் சார். கேட்டு இது அந்த லேஅவுட் ஆரம்பிக்குது சார். அந்த லேஅவுட் ஆரம்பிக்குது. அந்த லேஅவுட்டில் கூட பாருங்கள் சார், கீழே பைப் வச்சு தண்ணி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பட்டாடம் தான் அந்த ஓனர் சொன்னார் சார். உங்கள் தேவைக்காக அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். பிடிச்சிருந்தா இந்த இடம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சார், ஷேர் பண்ணுங்கள் சார். என் நம்பரை வந்து 9840787799 சக்திவேல். 2 ஏக்கர் 10 சென்ட். இது வந்து மாம்பக்கத்துலேருந்து 5 கிலோமீட்டர், கையாறுலேருந்து 4 கிலோமீட்டர், கேளாம்பக்கத்துலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர், இந்த பக்கம் குமிளியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர். எல்லாத்துக்கும் சென்ட்ரல் பிளேஸ் சார். இந்த ஏரியா வர வர நல்லா அப்ரிசியேஷன் ஆகிட்டுருக்கு. அப்ரிசியேஷன் எப்படின்னா அந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரேட்டு வந்து கூடிகிட்டு இருக்குது. ஏரியாவும் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. வீடுகள்லாம் நிறையா வந்துகிட்ருக்கு. ஃபேமிலி முன்னாடிலாம் பார்க்குறதே கஷ்டம் சார். இப்போ பார்த்தீங்களா இந்த வீடியோவில் போட்டது மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி வீடுகளும் நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மெயின் ரோடு வந்துட்டேன். மெயின் ரோடை காமிக்கிறேன் உங்களுக்கு. மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வருது பார்த்திங்களா. கிட்டத்தட்ட மெயின் ரோடே ஒரு 40 அடிக்கு மேலே வரும். ஆனால் பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது பஸ் போகிற அளவுக்கு தான் இந்த ரோடை வந்து இது பண்ணுறாங்க. நம்ம இன்னும் விரிவாக்கம் பண்ணிக்கலாம். இந்த பைக்கு போய் அப்படியே திரும்புது பார்த்திங்களா. திரும்பி அப்படியே நேராக வரும் சார். இங்கே ஒரு சின்ன பாலம் இருக்குது சார். இந்த இடம் வந்து கம்பெனிக்கு யூஸ் ஆகும். ரெசிடென்ஸுக்கு யூஸ் ஆகும். எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சார். நல்ல இடம். மிஸ் பண்ணிட்டாங்க சார். பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சார். நான் வந்து கூப்பிட்டு வந்து இடம் காமிக்கிறேன். லொக்கேஷன் போட்டிருக்கேன், லொக்கேஷன் அனுப்புகிறேன். வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ அனுப்புகிறேன். ஓனர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், நேராக பேசிக்கலாம். ஓனர் வந்து 3 கோடி ரூபா சொல்கிறார் சார். இந்த இடம் நேராக போனோம்னா அந்த புது பஸ் ஸ்டாண்டு, கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டு, இந்த மலைக்கு பேக் சைடு தான் இருக்குது சார். என்ன தெரியுது பார்த்தீங்களா. நன்றி சார்.